வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான கரண்ட் அஃபேர் வீடியோ தான் இது. அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொன்னோன்னா 8th லெவல் போஸ்டிங் எல்லா போஸ்டிங்க்குமே இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் 2024 பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் இது போல் 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க கரண்ட் அஃபேர் சைட்லேருந்து. ஸோ அதுக்காக தான் எந்தெந்த ஃபீல்டில் எந்தெந்த விருதுகள் வழங்கப்படுது அப்படின்னு உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பாரத ரத்னா விருது. பாரத ரத்னா விருது தான் ஃபஸ்ட்டு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிக உயர்ந்த குடிமகன் விருது. இங்கே இருக்கு பாருங்க, மிக உயர்ந்த குடிமகன் விருது பாரத ரத்னா விருது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1954ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இது எல்லா ஃபீல்டுலுமே கொடுப்பாங்க. அதாவது மனித முயற்சியின் எந்த ஒரு துறையிலும், இந்த துறைன்னு ஸ்பெசிஃபிக்காக கிடையாது, எல்லா துறையிலுமே மிக உயர்ந்த வரிசையின் விதிவிலக்கான சேவை அல்லது திறன், ரொம்ப அதிகபட்ச சேவை வழங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த பாரத ரத்னா விருது. இதுதான் ஃபஸ்ட்டு மிக உயர்ந்த குடிமகன் விருது இந்தியாவை பொறுத்த வரைக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கூட ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த விருதுகள்லாம் கொடுத்துட்டு அந்த ஆர்டர் கேட்டிருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய விருது இந்த பாரத ரத்னா விருது தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பத்ம விபூஷன் விருது. பத்ம விபூஷன் விருது பார்த்தீங்கன்னா 2வது மிக உயர்ந்த சிவிலியன் விருது. ஃபர்ஸ்ட் பாரத ரத்னா, அடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா பல்வேறு துறைகளில் விதிவிலக்கான வரிசையில் சிறந்த சேவைக்கு. இது ஸ்பெசிஃபிக்கான இந்த ஃபீல்டு அப்படி கிடையாது. எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவங்க அதிகமாக சேவை புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா பத்ம விபூஷன் விருது கொடுக்குறாங்க. அடுத்து பத்ம பூஷன் விருது. இது இந்தியாவோட 3வது மிக உயர்ந்த குடிமகன் விருது. இதுவும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை. ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டு கிடையாது. எல்லா துறையிலுமே நல்ல சிறந்த சேவை இருந்தால் 3வது உயரிய விருது பத்ம பூஷன் விருது. அடுத்து பத்மஸ்ரீ. இதுவும் பல்வேறு துறைகளில் சிறந்த சேவை தான். இது 4வது மிக உயர்ந்த குடிமகன் விருது. ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சினிமா ஃபீல்டில் நிறைய பேருக்கு பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்துருப்பாங்க. எல்லா ஃபீல்டுமே உண்டு. இது சினிமாக்குன்னு கிடையாது, பல்வேறு துறைகள். ஆனால் நீங்கள் அதை பேரோட கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்காக சொல்ல வரேன். ஸோ பத்மஸ்ரீ விருது பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 4வது மிக உயர்ந்த குடிமகன் விருது. அடுத்தது பரம்வீர் சக்ரா. பரம்வீர் சக்ரா யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா போர்க்காலத்தில் வீரதீர செயல்கள் புரிந்தோருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. போர்க்காலத்தில் வீரதீர செயல்கள் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த விருது வழங்கப்படுது. இது எப்போ நிறுவிருக்காங்கன்னா 1947. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கியிருக்கோம் இல்லையா, அந்த இயர்லேயே இந்த விருது கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது அசோக சக்கரம். அசோக சக்கரம் அப்படிங்கிற பேரில் கூட விருது கொடுக்குறாங்க. இது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா வீரம் மற்றும் துணிச்சலான செயல்கள். இது இந்தியாவோட அமைதி காலத்தில் வழங்கப்படும் மிக உயர்ந்த வீரதீர விருது. ரொம்ப துணிச்சலான செயல்களுக்கு இந்த அசோக சக்கரம் விருது கொடுக்குறாங்க. இது 1952 நிறுவப்பட்டது. அடுத்தது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது. இது ரொம்ப ஃபேமஸான விருது. இது யாருக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளில் விதிவிலக்கான செயல்திறன் புரிந்தோருக்கு. மெயினாக இந்த ஃபீல்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுகளில். அப்போ ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது விளையாட்டுக்காக மெயினாக கொடுக்கப்படுது. இது 1992 நிறுவப்பட்டிருக்கு. அடுத்து மேன் புக்கர் பரிசு. இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இங்கிலாந்தில் வெளியிடப்பட்ட சிறந்த புனைக்கதை படைப்புகளை அங்கீகரிக்கும் ஒரு இலக்கிய விருது. இது ஒரு இலக்கியம் சம்மந்தப்பட்ட விருது. மேன் புக்கர் பரிசு, புக்கர் பிரைஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது யார் வாங்கியிருக்காங்க இந்த இயர் அப்படி கூட பார்த்துக்காங்க. அடுத்தது காந்தி அமைதி பரிசு. அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பங்களிப்புகள். ஏன்னா காந்தி அமைதியை விரும்பினவர் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். காந்தி அமைதி பரிசு அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான பங்களிப்புகளுக்கு வழங்கப்படுது. அடுத்து உரிமை வாழ்வாதார விருது. உரிமை வாழ்வாதார விருதுனா சமூக நீதி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை மற்றும் அமைதிக்காக பாடுபடும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளை கௌரவித்து ஆதரிக்கிறது. இப்போ யாராவது தனிநபருக்கும் கொடுக்கலாம், இல்லை அமைப்புகளுக்கும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க உரிமைக்காக அது போராடுற மாதிரி கூட சில செயல்கள் செஞ்சுருப்பாங்க. அதனால அவங்களுக்கு கொடுக்கப்படுறது தான் உரிமை வாழ்வாதார விருது. புலிட்சர் பரிசு. புலிட்சர் பரிசு அப்படிங்கிறது பத்திரிகை, இலக்கியம் மற்றும் இசையில் சாதனைகளை எடுத்து காட்டுகிறது. பத்திரிகை, இலக்கியம், இசையில சாதனைகளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தான் இந்த புலிட்சர் பரிசு. யுனெஸ்கோ அமைதி பரிசு. அமைதி, சகிப்புத்தன்மை மற்றும் அஹிம்சையை ஊக்குவிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. அமைதி, சகிப்புத்தன்மை கிட்டத்தட்ட அந்த காந்தி விருது போலே வருது. இது யுனெஸ்கோ அமைதி பரிசு. ஆஸ்கார் விருதுகள். இது ஃபேமஸ், எல்லாருக்குமே தெரியும். திரைப்படத்துறையில்
அதிகமாக வந்து இந்த விருது வழங்கப்படுது. ஆஸ்கார் விருதுனா திரைப்படத்துறை விதிவிலக்கான சாதனைகளுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. சர்வதேச புரிதலுக்கான ஜவஹர்லால் நேரு விருது உலக மக்களிடையே சர்வதேச புரிதல் மற்றும் நல்லெண்ணத்திற்கு சிறந்த பங்களிப்புகளுக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. சர்வதேச புரிதல் மற்றும் நல்லெண்ணத்துக்கு தான் இந்த சர்வதேச புரிதலுக்கான ஜவஹர்லால் நேரு விருது வழங்கப்படுது. மகசேசே விருதுகள் இதுவும் தெரிஞ்சுக்காங்க, இதுவும் முக்கியமான ஒன்று. மகசேசே விருதுகள் அப்படின்னா ஏஷியாலே வந்துடுது. பல்வேறு துறைகளில் நேர்மை, மக்களுக்கு துணிச்சலான சேவை மற்றும் நடைமுறை சார்ந்த லட்சியவாதத்தை வெளிப்படுத்தியதற்காக இந்த மகசேசே விருதுகள் வழங்கப்படுது. நோபல் பரிசு இது தெரியும். இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபீல்டில் கொடுப்பாங்க. இயற்பியல், வேதியியல், மருத்துவம், அமைதி, இலக்கியம் மற்றும் பொருளாதாரம். இந்த ஃபீல்டுலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த நோபல் பரிசு கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து இந்த இயரில் யாராருக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதை வந்து தெரிஞ்சு வச்சுக்காங்க. ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் புக் கொடுத்தோன்னா அதிலே கொடுத்துருப்பேன். நோபல் பரிசு எக்ஸாக்டாக கேட்கறது இல்லை. சப்போஸ் 1 or 2 கொஸ்டின் கூட கேட்டலாம், அதுக்காக சொல்கிறேன். பட் 8th லெவலுக்கு அந்தளவுக்கு டீப்பாக கேட்கலான்னு தெரியல. வேறு ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்களே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில், அவங்களாம் பார்த்து வச்சுக்காங்க. நீங்களுமே டைம் இருந்தால் பார்த்துக்காங்க. இப்போ நோபல் பரிசு யாராருக்கு கொடுத்துருக்காங்க, இந்தந்த ஃபீல்டில் இயற்பியல், வேதியியல், மருத்துவத்தில் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்காங்க. தாதா சாஹேப் பால்கே விருது இதுதான் வந்து 2024 ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் இது எக்ஸாக்டாக கேட்டிருந்தாங்க. இது வந்து எந்த துறைக்கு வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்திய சினிமாவின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு சிறந்த பங்களிப்பிற்காக இந்த விருது 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இது எந்த ஃபீல்டில் கொடுக்குறாங்க? சினிமாவில் கொடுக்குறாங்க. தாதா சாஹேப் பால்கே விருது. அடுத்து சாகித்ய அகாடமி விருதுகள். பல்வேறு இந்திய மொழிகளில், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஆங்கில இலக்கியம் உட்பட மொத்தம் இந்த 22 மொழிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் இருக்கு இல்லையா? அந்த 22 மொழிகள்லேயே ஏதேனும் ஒன்று எதுக்கு வேணால் கொடுக்கலாம். சிறந்த படைப்புகள். இது 1955 நிறுவப்பட்டது. சாகித்ய அகாடமி விருது. நம்ம தமிழ்லே நிறைய பேர் சாகித்ய அகாடமி விருதுகள் வாங்கியிருப்பாங்க. நம்ம புலவர்கள் நேம்லாம் பார்த்துக்காங்க, அதெல்லாம் இருக்குது. ஞானபீட விருது இது பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கு கொடுக்குறாங்க. இதுவும் 22 மொழிகளில் சிறந்த பங்களிப்பு யார் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு இலக்கியத்துக்காக கொடுக்கறது தான் ஞானபீட விருது. இது வந்து மிக உயரிய விருது இலக்கியத்தில். இதுவும் கேட்கலாம், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு தடவை கேட்டிருக்காங்க. இலக்கியத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய உயரிய விருது எதுனா ஞானபீட விருது. சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதுகள் இந்திய விஞ்ஞானிகளின் விதிவிலக்கான செயல்திறனுக்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டது. விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்படுறது தான் இந்த சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது. இது 1958 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சங்கீத நாடக அகாடமி விருது இது பேர்லேயே உங்களுக்கு வருது, நாடக அகாடமின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபீல்டில் தான் இந்த விருது கொடுக்குறாங்க. இந்தியாவில் நிகழ்த்தும் கலைகளுக்காக சங்கீத நாடக அகாடமி விருது வழங்கப்படுது. இது வந்து 1951ஆம் ஆண்டுலேருந்து நிறுவப்பட்டது. சங்கீத நாடக அகாடமி விருது இது இந்தியாவில் கொடுக்குறாங்க. லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது. லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா, கல்வி, மெயினாக கல்வி, பொது நிர்வாகம் அல்லது மேலாண்மையில் சிறந்து விளங்குபவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. கல்வியும் உண்டு, பொது நிர்வாகமும் உண்டு. லால் பகதூர் சாஸ்திரி தேசிய விருது இது வந்து 2000ஆம் ஆண்டில் தொடங்கப்படுத்தப்ப ரீசெண்டாக தான் கொஞ்சம் தொடங்கியிருக்காங்க. ஏபல் பரிசு கணிதத்துறையில் சிறந்த அறிவியல் பணிகளுக்காக ஏபல் பரிசு வழங்கப்படுகிறது. கணிதத்துறை சிறந்த அறிவியல் பணிக்கு இந்த ஏபல் பரிசு வழங்கப்படுது. இந்த விருது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2002ஆம் ஆண்டு தான் நிறுவப்பட்டது. இதுவும் ரீசெண்டாக தான் நிறுவிருக்காங்க. கிராமி விருது இதுவும் பேர்லே இருக்கு. அதாவது இசைத்துறையில் சிறந்த சாதனையாளர்களுக்கு கிராமி விருது வழங்கப்படுகிறது. இசைத்துறை கிராமி விருது இசைத்துறை. இந்த விருதும் கௌரவமும் 1959ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை பரிசு. பிரிட்ஸ்கர் இப்போ கட்டிடக்கலைன்னு கொடுக்காம பிரிட்ஸ்கர் பரிசுன்னு கூட கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் கெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. பிரிட்ஸ்கர் கட்டிடக்கலை வந்து கட்டிடக்கலைத்துறைக்கு தான் வழங்கப்படுது. இந்த விருது 1979ஆம் ஆண்டுலேருந்து தொடங்கப்பட்டது. மூர்த்தி தேவி விருது. மூர்த்தி தேவி விருது இலக்கியத்துறை. இலக்கியத்துறை ஞாபகம் வச்சுக்கோங்க. மூர்த்தி தேவி விருது இது 1983ஆம் ஆண்டுலேருந்து நிறுவப்பட்டிருக்கு. துரோணாச்சாரியார் விருது இது வந்து கேட்டிருந்தாங்க. 2024 நடந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கரண்ட் அஃபேரில் வந்து இது கேட்டிருந்தாங்க. துரோணாச்சாரியார் விருது யாருக்கு வழங்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்து விளையாட்டு சம்மந்தமாகவே கொடுத்துட்டாங்க. 4மே விளையாட்டு சம்மந்தமாக கொடுத்துருந்தாங்க. இதில் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்கள்
அந்த 4 ஆப்ஷன்லயும் இப்படி ஒரு குழப்பமும் வந்துச்சு. என்னன்னா, பயிற்சியாளர்களுக்கு தான். விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளில் சிறந்த பயிற்சியாளர்களுக்கு இந்த துரோணாச்சார்யா விருது வழங்கப்படுகிறது. இது வந்து 1985ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இந்திய அரசின் விளையாட்டு அமைச்சகத்தால் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு இது வந்து வழங்கப்படுது. அர்ஜுனா விருது. விளையாட்டுகளில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கு இந்த அர்ஜுனா விருது வழங்கப்படுது. 1961 நிறுவப்பட்டது. தியான்சந்த் விருது. இதுவும் விளையாட்டு தான். விளையாட்டு மற்றும் விளையாட்டுகளுக்காக தியான்சந்த் விருது வழங்கப்படுகிறது. 2002ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தன்வந்திரி விருது வந்து எதுக்குன்னா, மருத்துவ அறிவியலில் அசாதாரண செயல்திறனுக்காக வழங்கப்படுகிறது. இது ஃபுல்லாவே மெடிக்கல் ஃபீல்டு. தன்வந்திரி விருது மெடிக்கல் ஃபீல்டு ஞாபகம் வச்சுக்காங்க. உலக உணவு பரிசு. உலக உணவு பரிசு கூட கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னன்னா, உலகளவில் உணவின் தரம், அளவு அல்லது கிடைக்கும் தன்மையை மேம்படுத்துவதற்கு விதிவிலக்கான பங்களிப்புகளை செய்த நபர்களை இது அங்கீகரிக்கிறது. உலக உணவு பரிசு. இது உணவு மற்றும் வேளாண் அமைப்பால் வழங்கப்படுகிறது. வியாஸ் அம்மான் விருது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தி இலக்கியத்திற்கு சிறந்த பங்களிப்புகளை அங்கீகரிக்க இந்த வியாஸ் அம்மான் விருது வந்து வழங்கப்படுது. இந்திலாம் கேட்பாங்களான்னு தெரியல. பட் தமிழ்நாடு, இந்தியா பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் தெரிஞ்சிருக்காங்க. சரஸ்வதி சம்மான். ஆங்கிலம் உட்பட எந்த இந்திய மொழியிலும் சிறந்த இலக்கிய படைப்புகளை அங்கீகரிப்பதற்காக இந்த விருது வழங்கப்படுது. இது வந்து 1991 நிறுவப்பட்டது. சரஸ்வதி சாமியை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆங்கிலம் உட்பட எந்த இந்திய மொழியிலும் சிறந்த இலக்கிய படைப்புக்கு தான் இந்த சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்படுது. ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா விருதுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. எந்த விருது கேட்டாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து வந்து நீங்கள் அந்த அமைச்சர்கள் பேர்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அமைச்சர்கள் பேர், அப்புறம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, இந்த லிஸ்ட்லாம் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துட்றேன். தொடர்ந்து வந்து சேனல் பார்த்துக்கிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் வீடியோஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.